கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் பரவலாக ஒருவர் கூட விதிவிலக்கு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால் அது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது. இந்த புறம் பேசுகிற குணம் இல்லாதவர்களை நம்ம பார்க்க முடியவில்லை. புறம் பேசுதல் என்று சொன்னால் சில பேர் நினைக்கலாம், நாங்கள் யாரை பற்றியும் புறம் பேசுவது இல்லையே என்று சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவர்களும் புறம் பேசத்தான் செய்கிறார்கள். புறம்டா என்னன்னு தெரியலை, தெரியாத காரணத்தினால் புறம் பேசிக்கொண்டே நாங்கள் புறம் பேசவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, புறம் பேசுனடா என்னன்னு விலகினா தானே அதிலிருந்து விலக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, புறம் பேசுதல் என்றால் என்ன? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் விரும்பாத ஒன்றை நீ பேசுவது. என்ன மாதிரி பேசினால், அவனை பற்றி பேசினால் அவனுக்கு பிடிக்காதோ அந்த மாதிரியாக அவனை பற்றி வேறு இடத்துல போய் பேசுவது, இதுதான் புறம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் திரும்ப கேட்குறாங்க, நாங்கள் சொல்லக்கூடிய குறை அவனிடத்தில் இருந்தாலுமா, இருக்கிறத பேசினாலுமா புறமாகும் என்று கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இருக்கிறத பேசினா தான் புறம், இல்லாதை பேசினால் அவதூறு. அது ஒருத்தன் இல்லாத ஒன்றை கூறினீர்கள் என்று சொன்னால் இட்டு கட்டி அவதூறு கூறிய குற்றத்திற்கு ஆளாவீர்கள். அவன்கிட்ட இருக்கிறத பேசுறதுக்கு பேர் தான் புறம். ஒரு மனுஷன்கிட்ட காணப்படக்கூடிய குறைகளை பற்றி, எந்த மாதிரி குறைகளை பற்றி மற்றவர்கள்ட்ட பேசுவதை அவன் கேள்விப்பட்டால் வருத்தப்படுவானோ, வெறுப்பானோ, சங்கடப்படுவானோ, அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவது புறம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதில் கூட மற்றவர்களுக்கு குறைங்கிறோம்ல, அந்த குறை என்று சொன்னால் ரெண்டு விதமான குறைகள் இருக்கிறது. வெறுக்கத்தக்க செயல்களை, காரியங்களை அவன் செய்கிறான் என்பது போன்ற குறைகளும் இருக்கிறது. அல்லது அவனிடத்தில் சில தன்மைகள் இருக்கிறது, அது யாரையும் பாதிக்கிற விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான தன்மைகளை பற்றி பேசுகிறதும் புறத்தில் அடங்கும். உதாரணமாக, ஒருவன் குள்ளமாக இருக்கிறான், அவன் குள்ளமாக இருப்பதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் குள்ளமாக இருக்கிறான் என்று அடுத்த ஆள்கிட்ட பேசுறது, ஆள் சரியான குள்ளன் என்று பேசுவது, அவன் குள்ளமாக இருக்கிற நெசந்தான், உள்ளதை தான் சொல்கிறீங்க. இதை ஒரு குள்ளனாக இருக்கவன் கூட தன்னை குள்ளன் என்று சொல்வது விரும்புவானா? உயரம் கம்மியாக இருந்தால் கூட குள்ளன் என்றால் அது குறையாக கருதும் பொழுது அவன் விரும்ப மாட்டான். இதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொன்னோம் என்று சொன்னால் அவர் கேள்விப்பட்ட சங்கடப்படுவார். இது அவர் குள்ளமாக இருக்கிற ஒரு செய்தியை அடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை என்ன? அவர் குள்ளமாக இருந்தால் என்ன, உயரமாக இருந்தால் என்ன, கருப்பாக இருந்தால் என்ன, ஊனமாக இருந்தால் என்ன, அவர் எந்த மாதிரியாக இருந்தால் என்ன, ஒரு மனிதர் என்ன மாதிரி இருக்கிறார் என்பதையெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட போய் செய்தியாக சொல்வது, இதெல்லாம் புறத்தில் வரும். குள்ளம்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமா? உயரமாக இருக்கிறான்னு சொல்ல பெரிய விஷயமா? கருப்பாக இருக்கிறான் என்றால் அது ஒரு பெரிய விஷயமா என்று நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் புறமா? இந்த மாதிரியான விஷயமெல்லாம் புறம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் ஹப்ஸா அவர்களுக்கும் பொதுவாக பிடிக்காது. ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்னா ரெண்டு பேரும் சக்களத்தி மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்ல, ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஹப்ஸாவை பற்றி குறை சொல்கிறாங்க. நீங்கள் ஹப்ஸாவை பற்றி பேசுகிறீங்க, ஆள் சரியான குள்ளமாக இருக்கிறத பத்தாதா, வேறு என்ன குறை வேணும்னு கேட்டுறாங்க. இன்னொரு சக்களத்தியை பற்றி, ஹப்ஸாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட குள்ளம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ சொன்ன இந்த வார்த்தை அவங்க பக்கத்தில் இல்லை, அவங்கள பற்றி இதை சொல்லுகிறாய், இதை கேள்விப்பட்டு அவங்க வருத்தப்படுவாங்க. இப்படியான ஒரு வார்த்தை நீ சொன்னது குண்டை கடலில் கலந்தால் கூட அந்த கடலை நாசமாக்கிறேன், அவ்வளோ பெரிய விஷயத்தை நீ சொல்லிவிட்டாங்கிறாங்க. சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கடலில் கொண்டு இதை கலந்தால் கூட அதை நாசமாக்கி விடும், அவ்வளோ பெரிய விஷயத்தை நீ சொல்லிவிட்டாய். என்ன பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க? திருட்டியா சொன்னாங்களா, கொலை செஞ்சதா சொன்னாங்களா, வேறு எந்த ஒரு குற்றமும் சொல்லவில்லை. குள்ளமாக இருக்கிறாங்க, அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கிறான்.
அந்த விஷயத்தை சொன்னதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ கடும் விஷயமாக பார்த்து இது கடலில் கூட கலந்தால் கூட கரையாது என்ற அளவுக்கு சொன்ன செய்தியை புகாரி அபூதாவுதுங்கிற நூலில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த புறம் பேசுதல் என்பது அவ்வளோ பயங்கரமான ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஒரு மனிதன் நடந்து போகிறான், ஒரு டைப்பாக சாஞ்சி நடக்கிறான்னு வைங்களேன், அதெல்லாம் அவனை படைச்சிருக்கிறான், அவனை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதனுடைய இந்த அங்க அவயவங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது, கட்டையாக இருக்குது, ஒரு கை நீளமாக இருக்குது, கால் இல்லாமல் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் மனிதன்கிட்ட இருக்கும். இதுகளை பேசினாலும் புறம்தான். அல்ல அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து சரியான கஞ்சன், சரியான திமிரு பிடிச்சவன், சரியான பெருமையாக இருந்துட்டு போகிறான். இதை பெருமையாக இருந்து அவன்கிட்ட போய் சொல்லு. பெருமை பிடிச்சான் என்று சொன்னால் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி பெருமை வந்து இஸ்லாத்தில் கூடாது, அது தவிர்க்க வேண்டும், பெரிய குற்றம், அது அல்லாஹ்வுக்கு உள்ள சிவத்து, இப்படி சொல்லலாம்ல. யார் பெருமையாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் நீங்கள் கண்டால் இதை வந்து தண்டோரா போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவனிடத்தில் சொல்லலாம், அவனிடத்தில் திருத்தலாம், அது குற்றமே வராது, அது மார்க்கத்தில் கடமையாகிவிடும். ஒரு தவறான குணாதிசயங்கள் ஒருவன்கிட்ட இருந்து அதன்படி அதை நம்ம வெறுத்தோம் என்று சொன்னால் அதை புரிய வைப்பதற்கு அவன்கிட்ட சொன்னால் குற்றம் ஆகாது. அதை பற்றி அடுத்த ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா அதை போய் சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஒருவர் கஞ்சனாக இருக்கிறாரு, பேசுமா ஆள் கஞ்சன் அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட பேசுறது. அவர் கஞ்சனாக இருக்கிறார் என்று நெசந்தான், உள்ளது தான், உள்ளதை பேசுறதுக்கு பேர் தான் புறம். அதையே நம்ம பேசணும். அதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்ன? சில தேவை ஏற்பட்டால் சொல்வது புறம் வராது. தேவை ஏற்பட்டால் சொல்வதுனா எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சகோதரி வந்து கேட்குறாங்க, என்னை வந்து 2 பேர் திருமணம் முடிப்பதாக சொல்கிறார்கள், இந்த 2 பேரில் வந்து நான் வந்து யாரை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 பேரில் வந்து முஆவியான்னு ஒருத்தர் இருக்கார், அபூஜஹம்னு இருக்கார், 2 பேரை பற்றி தான் கேட்குறாங்க. இந்த 2 பேரும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு ஆலோசனையை தனிப்பட்ட முறையில் ஒரு மார்க்கத்தில் கூடும், தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஆவியாங்கிறவர் ரொம்ப காசு இல்லாதவர், சாலூக்குன்லா மாலலகு, அவர்கிட்ட காசே கிடையாது, கஷ்டப்படுவார், கல்யாணம் பண்ணன்னா அவர் ரொம்ப சிரமப்படுற ஒரு ஆள், அது அவருடைய குறையை சொல்கிறாங்க. அபூஜஹம் என்கிறவர் ரொம்ப கோவக்காரர், அவர் கையில் கைத்தடி எடுத்து கீழே வைக்க மாட்டார், அது இலக்கியமாக சொல்கிறாங்க. கையில் எடுக்கிற கைத்தடியை வந்து கீழே வைக்க மாட்டார் என்றால் அடிக்கிற ஒரு கோவக்காரருக்கு சொல்லக்கூடிய இலக்கியமான சொல். அவர் கோவக்காரரு என்று சொல்கிறார்கள். அப்போ நீ வந்து கல்யாணம் பண்ணின்னா குறையை தான் சொல்கிறாங்க. எதுக்கு இந்த குறையை சொல்கிறாங்க? அந்த பெண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு கேட்குறாங்க, தேவை இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணும் பொழுது அவரும் இணைவதற்காக கேட்கிறார்கள். அப்போ அதில் என்ன பிரச்சனை வருமானு சொன்னால் இது புறத்தில் வருமானம் வராது, தேவைக்கு சொல்கிறோம். ஒரு ஆளை பற்றி பேசுவதற்கு தேவை ஏற்பட்டால், தேவைன்னா என்ன, யாரிடத்தில் பேசுகிறோமோ அவருக்கு தேவையாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற அந்த குறை வந்து அவருக்கு தேவைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யலாம்? தாராளமாக அந்த குறைகளை பேசலாம். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, பேசிட்டு வேற ஒரு ஆள் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 பேர் வேணாங்கிறாங்க. வேணான்னு சொல்கிறத என்ன மாதிரி சொல்கிறாங்க? ஒரு பெண்ணுங்கிற முறையில் வந்து கேட்குறாங்க. வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிற ஒரு பெண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆளையும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாருங்கிற நிலையில் உள்ள ஆளை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி கோபக்காரரை இந்த பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த பெண்ணு வாழ்க்கை சம்பந்தமாக கேட்கும் பொழுது கோபக்காரமாக கேட்காட்டி விட்டுருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்மள்ட்ட கேட்டுட்டாங்களே, நமக்கு தெரியுமா 2 பேரை பற்றியும். அப்போ அது மறைச்சிடக்கூடாது. மறைச்சோம் என்று சொன்னால் நம்பிக்கை துரோகமாக போயிடும். இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வந்து நம்ம நம்பி நம்மள்ட்ட கேட்குறாங்க, நமக்கு அந்த 2 பேருடைய குறை தெரிகிறது, தெரிஞ்சாலும் அதில் நல்ல மாப்பிள்ளைகள் தான் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது அந்த பெண்ணுக்கு நாம் செய்கிற நம்பிக்கை துரோகம் ஆகிடும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 பேரை பற்றி குறை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் சொல்லலாம், ஒரு கஞ்சன்னு கூட சொல்லலாம். இப்போ சொல்லலாம், வசூலுக்கு போக போகிறீங்க, அந்த கஞ்சன் தரமாட்டார் போகாதீங்க, அப்போ சொல்லலாம். ஒரு வசூலுக்கு 2 பேர் போகிறீங்க, அவர்கிட்ட போகலாமான்னு கேட்குறீங்க, அப்போ தேவை வருது, நீங்கள் போனீங்கள வெட்டி விட்டுருவார், தரமாட்டார், அவர்கிட்டலாம் போகாதீங்க. இது ஒரு தேவை. ஒரு தேவை நிமித்தமாக யாரிடத்தில் பேசுகிறோம் அவருக்கு தேவையாக இருக்கணும், அந்த தகவல் அவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி கேட்குறாங்களோ அவருக்கு தெரியும், நல்லதாகவோ கெட்டதாகவோ தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அவர் சரியில்லைங்க, ஆள் நேர்மையாக இருக்க மாட்டார், 4 இடத்துல இருந்து பல பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு இருந்தால் சொல்லணுமா இல்லையா?
இல்லை நீங்கள் வாட்டு நல்லவர்னு சொன்னால் அவரை கடையில் சேர்த்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய தொழில் பாதிக்குமே. நம்பி நம்மள்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது நாம் கொடுக்குற அந்த தகவல் அவருக்கு பயன் தரும் என்று சொன்னால் ஒரு நபரை பற்றி நம்ம பேசலாம், இது புறத்தில் வராது. ஆனால் அப்படி தான் நம்ம பேச வருவோமே என்றால் அப்படி இல்லை. தேவையில்லாமல் சும்மா சும்மா என்ன செய்கிறோம், யாரை பற்றி வேண்டாலும் பேசுகிறோம். இந்த புறம் என்பது இந்த கோல் சொல்கிறது, அவதூறு சொல்வதோடு கம்பேர் பண்ணால் சின்ன குற்றம். உள்ளே தானே சொல்கிறோம். அவதூறுங்கிற இல்லாத சொல்கிறது, கோல் சொல்கிறது மூட்டி விடுறதுக்காக சொல்கிறது. அப்படி இல்லாமல் சும்மா ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம், இதுதான் உள்ளதில் சின்ன ஒரு குறை, சின்ன ஒரு குற்றம். அவதூறு அதனோடலாம் கம்பேர் பண்ணி நாவுனால் செய்யக்கூடிய குற்றங்களோட கம்பேர் பண்ணினால் நாவுனால் செய்கிற குற்றத்தில் இந்த புறம்ங்கிற சின்ன குற்றம். இந்த சின்ன குற்றத்தையே அல்ல எவ்வளோ பெரிய குற்றமாக கருதுகிறான்னு சொன்னால் திருக்குறானில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், ஐயாக்குலு அகதுக்கும் ஐயாக்குலு லஹம அஹிஹி மைத்தா, நீங்கள் புறம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்களில் யாராவது ஒரு சகோதரன் செத்து கிடக்கும் பொழுது அவனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா? இவ்வளோ கடும் உதாரணம் குரானில் வேறு யார் எந்த குற்றத்துக்கு இருக்காது. புறம்ங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணம், இந்த கேள்வி வேறு எந்த குற்றத்துக்கு, மனுஷனை திங்கிறவன், மனுஷன் மாமிசம் திங்கிறவன். நீங்கள் எந்த மாதிரி ஆளுக்குன்னு கேட்டால் புறம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் புறம் பேசாதீங்கன்னு தடுத்துட்டு எல்லாம் கேட்குறான். யகுல் அகதுக்கும், உங்களில் யாராவது சாப்பிடுவாரா? யுஹிப் அகதுக்கும் யகுல் லஹம அஹீஹி மைத்தா, தன் சகோதரன் செத்து கிடக்கும் பொழுது அவனையே சாப்பிடுவதற்கு, அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் யாருக்காவது விருப்பம் இருக்குமா என்று கேட்டு அல்லாஹ் என்ன செய்யணும், அப்போ கரிஹத்துமுஹு, அது உங்களுக்கு பிடிக்காது, அதை வெறுப்பீர்கள், அந்த மாதிரி வெறுக்க வேண்டும். இந்த புறத்தை பற்றி அல்லாஹ் எப்படி நம்ம காட்டி தருகிறான் என்று சொன்னால், ஒரு செத்த செத்தன ஆடு மாடு செத்தது இல்லை, மனுஷ பணம், செத்துப்போன மனுஷனை சாப்பிடுவது எவ்வளோ பெரிய விஷயமா அருவருப்பீங்க. யாரா சாப்பிடுவானா? அசைவம் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய அகோரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிருக ஜாதிகளை தவிர மற்ற யாராவது மனுஷனை திம்பானா? மனுஷ இறைச்சி சாப்பிட மாட்டான். அவ்வளோ வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் இது. அவ்வளோ நஞ்சு மாதிரி வெறுக்கிறீங்கல்ல, இப்படி சொன்னால் ஒம்பட்டிக்கிட்டு வருதில்ல, உங்களுக்கு சொன்னால் அருவருப்பாக இருக்குல்ல, அவ்வளோ வெறுப்பு வரணும். எதுக்கு? புறம் பேசுறதுக்கு. ஒருத்தனை பற்றி பேசுனா அவனுடைய மாமிசை திங்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ யாரை பற்றியும் சர்வசாதாரணமாக மற்றவற்றை பேசுகிறதா இருந்தால் இந்த தகவல் இவனுக்கு தேவையா? அடுத்தவருடைய குறையை பற்றி நம்ம சொல்லுகிறோமே, இது தேவையான்னு பார்க்கணும். தேவைன்றிருந்தால் சொல்லணும், அது புறம் அல்ல, அனுமதிக்கப்பட்ட புறத்தில் ஒடியாந்துடும். அப்படி இல்லாத வகையில் பேசணும் என்று சொன்னால் நம்ம அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோம். மனிதன் இறந்த பிறகு கபூரில் வேதனை இருக்குது பாருங்கள். கபருடைய வேதனை இந்த ரெண்டு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கபருடைய வேதனை என்பது ரெண்டே ரெண்டு குற்றத்துக்கு தான் கபூரில் வேதனை செய்யப்படுறதாக ஹதீஸில் காட்டப்படுகிறது. குஃபுருக்காக வேதனை செய்யப்படும். முஸ்லீமாக இருக்கிறவனுக்கு வேதனை என்று சொன்னால் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வேதனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அவங்க பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும்போது ரெண்டு கபர் இருக்குது. அந்த ரெண்டு கபரையும் பார்த்து நிற்கிறார்கள். நின்று விட்டு இந்த ரெண்டு கபூரில் உள்ளவங்களும் இப்போ கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒமாயு அஸபானி ஃபி கபீரின், இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய குற்றம் செஞ்சதுக்காக வேதனை செய்யப்படவில்லை. ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் பெரிய பெரிய பாவம், விபச்சாரம், கொள்ளை அந்த மாதிரியான பாரதூரமான குற்றங்களுக்காக இப்போ தண்டிக்கப்படவில்லை. எதற்கு தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த ரெண்டில் ஒரு ஆள் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்து கொள்வதில்லை. 4 பேர் பார்க்குற விதமாக தடுப்பு இல்லாமல் மறைப்பு இல்லாமல் சிறுநீர் கழித்தவர். அப்போ யூரின் போகும்போது யார் பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு பார்க்கும் விதமாக அந்த சிறுநீர் கழித்தவர் இருக்காரு, அவர் ஒரு ஆள். அப்போ சிறுநீருக்கு பார்க்குற சிறுநீர் கழிக்கிறத பார்க்குற முதுகு பக்கம் பார்க்குறதில்ல, சிறுநீர் கழிக்கும் பொழுதே அவரை நோக்கி அந்த சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்குற மாதிரி இருந்தார்களே, ஆனால் அது கடும் குற்றம். சின்ன விஷயமா நினைக்கணும், ஆனால் இது பெரிய குற்றம். இது கொள்ள மாதிரி விஷயம் இல்லை தான். ஆனாலும் இதுக்கு தான் ஒரு ஆளுக்கு வேதனை. கபூரில் ஒரு ஆள் வேதனை செய்யப்படுறதுக்கு காரணம் சிறுநீர் கழிக்கும் போது இப்படி இருப்பார். இன்னொரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் ரெண்டு விதமாக வருது. சில அறிவிப்புகளில் கோல் சொல்லி தெரியக்கூடியவர், சில அறிவிப்புகளில் புறம் பேசி தெரிகிறவர். அப்போ புறம் பேசி கொண்டு இருப்பார், அதுக்கு தான் தண்டனை. அப்போ கபூரில் தண்டிக்கப்படுவதற்கு கொலை போன்ற பெரிய காரியங்களையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் அப்போ தான் அதோடு தூங்கிடுறானே. நல்லடியாராக இருந்தால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன செய்வான், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள்.
அப்போ இந்த புறம் அடுத்தவரை பேசுவது எப்படிப்பட்ட தண்டனையை நமக்கு தருதுன்னு கேட்டால், அவன் கபூரில் கூட வேதனை இருக்குது, கபூரில் கூட தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ கபூர் வேதனையை தரக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்கிறாங்க. இது புகாரியில் 1378வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. போகும்பொழுது பல காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அந்த காட்சிகளில் ஒரு விதமான காட்சி என்னென்னு கேட்டால், வெரைட்டியான தண்டனைகள், மக்கள் பல வகையாக தண்டிக்கப்படுற காட்சிகளை ரசூலுல்லாஹ் காட்டப்படுகிறது மேராஜில். அப்போ பலவிதமான தண்டனைகள் இருக்கும் பொழுது அதில் ஒரு தண்டனையை பார்க்குறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தங்களுடைய நகங்கள்னால முகத்தை கிழித்து கொண்டு மார்பை கிழித்து கொண்டு இருக்கிறார்கள். தங்க நகத்தினாலேயே கீறி ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தன்னைத்தானே. இப்படியான சில பேரை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, மேராஜில் காட்டப்படுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாஹாதாயா ஜிப்ரீல், இது என்ன, இவங்க எதுக்காக அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்களே இதுக்கு கிழித்துக் கொள்கிறார்கள் விரல்னால, நகங்களால், தங்கள் நகங்களால் தங்களே கிழித்து கொள்ள காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஹாவுலாய் இல்லதீன ஏக்குலுன லுஹுமன் நாசி, இவர்கள்லாம் மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். அது புறத்தை சொல்கிறாங்க. மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டதுன்னா அதான் குர்ஆனில் சொல்லப்படுது. மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு யகவுன ஃபி ஆராலிஹிம், அவர்களுடைய மானம் மரியாதையில் விளையாடியவர்கள் என்ற காரணத்திற்காகத்தான் அவர் நரகத்திலையும் போட்டுவிட்டு சும்மா வெந்து போகாமல் அவனுடைய கையினால் நெஞ்சிலையும் முகத்திலையும் கிழித்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் எடுத்து காட்டி நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ எப்படி அல்லாஹ் எடுத்துக்கிறான், புறம் பேசுகிறத எப்படி எடுக்கிறான், செத்த பணத்தை திங்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறான், கபூரில் வேதனை தரக்கூடிய அளவில் கடும் விஷயமாக எடுத்துக்கொள்கிறான், மறுமை நாளில் சிறப்பு தண்டனை இவனுக்கு ஸ்பெஷலான நரகம்ங்கிற ஒரு தனியாக இருப்பதோடு சிறப்பான ஒரு தண்டனையாக அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. இது அபூதாவுதில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ இந்த புறம் பேசுவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா மாஷர மன் ஆமன பிலிசானிஹி, நாவினால் மட்டும் நம்பிக்கை கொண்டு, உலம் யூமின் கல்புஹு, உள்ளத்தால் நம்பாத மக்களேன்னு கூப்பிட்றாங்க. மக்களை கூப்பிட்றாங்க. உங்களில் சில பேர் நாவுனால் ஈமான் கொண்டிருக்கிறீங்க, கல்பில் இல்லை, வாயால் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு உள்ளத்தில் அது இல்லாமல் இருக்குதே, அப்படிப்பட்ட மக்களே என்று கூப்பிடுகிறார்கள். இது யார் அப்படி கூப்பிடுகிறார்கள் என்று கேட்டால், லா தகுதாபுல் முஸ்லிமீன, முஸ்லீம்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள். இது இப்படி செஞ்சால் அந்த குணத்தில் வந்துடும். புறம் பேசினால் உங்களுடைய வாய் தான் ஈமான் கொண்டிருக்கிறது, கல்புல ஈமான் இல்லை, உள்ளத்தில் ஈமான் இல்லை. முனாஃபிக்குகளை கூட அல்லாஹ் சொல்லுவான், எப்படி காலத்தில் ஆராப் ஆமன்னா, கிராமவாசிகள் நாங்களும் மூமின்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்கள், லம் தூமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, நீங்கள் என்ன உலம்மா எதுகுலில் ஈமான் ஃபி குலூபிக்கும், உங்கள் கல்புல ஈமான் நுழையவே இல்லை என்று சொல்கிறான் அல்லாஹ். அந்த லிஸ்ட்டில் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, மக்கள் திரளில் இப்படியானவர்களை கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க, நல்ல மக்களை கூப்பிடல, வாயால் மட்டும் நம்பிக்கை கொண்டு உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிற மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், லா தகதாபுல் முஸ்லிமீன, முஸ்லீம்கள் யாரையும் நீங்கள் புறம் பேசாதீர்கள். முஸ்லீம்கள்னா மற்றவனையும் பேசக்கூடாது, முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்ததுனால சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள். ஒலா தத்தபியூ அவுராத்தியும், அவங்களுடைய குறைபாடுகளை தேடி திரியாதீர்கள். இவன் என்ன குறை செய்கிறான், அவன் என்ன குறை செய்கிறான்னு என்ன செய்யாதீங்க, தேடி திரியாதீர்கள். அதே மாதிரி ஃபைன்னஹு மனித்தப அவுராத்தியும், நீங்கள் பிறருடைய குறையை தேடி திரிந்தால் உங்களுக்கு எல்லா குறையும் கண்டுபிடிக்கல. ஒரு மனுஷன்ட்ட குறையை தேடி போனீங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட 100 குறை இருந்தால் ஒரு 2 குறை வேண்டாம் உங்களுக்கு தென்பட்டு விடும். ஆனால் இப்படி இதையே தொழிலாக வைத்திருந்தீர்களே, ஆனால் அல்லாஹ் உங்கள் குறையை தேடி துருவான், ஒன்று கூட மிஸ் ஆகாது. அல்லாஹ் உங்கள் குறையை பார்க்க ஆரம்பித்தா ஒன்றாவது மிஸ் ஆகுமா, எல்லா குறையும் தெரிஞ்சு விடும். அந்த குறைகளை வெளிப்படுத்தி உங்களை மக்கள் மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், இழிவுபடுத்தி விட்டுருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ பிறருடைய குறைகளை தேடி திரிவதும் மக்களை புறம் பேசி திரிவதும் என்ன எதில் சேர்க்குறாங்க, ஈமான் இல்லைங்கிற லிஸ்ட்டில். எப்படிப்பட்ட கடுமையான நிலைப்பாடாக இருக்குன்னு பாருங்கள். புறம் பேசல் என்பது, அதாவது கபூரில் வேதனைன்னு ஒன்று, செத்த பணத்தை திங்கிறதுன்னு ஒன்று,
தங்களை தாங்களை கிழித்து கொண்டு ஒன்று. இப்போ 4வது என்னன்னு கேட்டால் ஈமானே இல்லைங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் புறந்தான் பேசுகிறீங்க, தௌஹீதில் எந்த குறைபாடு வைக்கலை அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் தௌஹீதை பாதிக்குது. இது தௌஹீதில் இருந்து கொண்டு ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறீங்க, தொழுகை நோன்பு எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுக்குற பட்டம் என்ன? உங்களுடைய வாய் ஈமான் கொண்டிருக்கிறது, கல்பு ஈமான் கொள்ளாது. கரெக்டாக நம்பி இருந்தால் இதெல்லாம் வராது. நீங்கள் அல்லாஹ்வை கரெக்டான முறையில் நம்பி இருந்தால், ரசூலை கரெக்டான முறையில் நம்பி இருந்தால் இப்படியான ஒரு செயல் உங்கள்கிட்ட வராது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி செய்யக்கூடியவர்கள் புறம் பேசுபவர்களும் அடுத்தவங்களுடைய குறையை துருவி ஆராயக்கூடியவர்களும் யாருன்னு கேட்டால் வாயினால் ஈமான் கொண்டு கல்பினால் ஈமான் கொள்ளாதவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் இதுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். அப்போ இதை நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும்? நம்மள்ட்ட இருக்கிறதா? எல்லாத்தையும் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷம் கவனமாக கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் பழக்கத்தில் வந்துட முடியாது. இது வாய் சும்மா இருக்காது. அதுலேயும் குறிப்பாக இது பெண்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. பெண்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் அடுத்த ஆளை பற்றி இன்னொரு பொம்பளையை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது 2 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன செய்கிறது? வேறு நாட்டு நடப்பு, அரசியல், பொருளாதாரத்தை பேசுகிறாங்களோ இல்லையோ எதை பேசுகிறாங்க? பக்கத்து வீட்டுக்காரி, ஏற்ற வீட்டுக்காரி, அவன் என்னத்தையாவது அவங்கள பற்றி அவங்களுடைய குறையை அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும், அவங்களுக்கு சாப்பிட சோறாக்க தெரியாது, ட்ரெஸ் போட தெரியாது, நல்லா இருக்க மாட்டேன், இப்படி என்னத்தையாவது என்ன செய்கிறது? அவங்களுடைய குறைகளை எடுத்து வச்சு அதை திங்கிறது, மனித மாமிசத்தை சாப்பிடுவது. அப்போ பெண்கள்கிட்ட இந்த மாதிரியான குணங்கள் இருந்தால் பொம்பளைகளுக்கு தான் அந்த நிலைமை. பெண்கள்கிட்ட இந்த மாதிரி குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களும் இந்த கபூரில் வேதனை செய்யப்படுறதுல இருந்து ஆம்பளைக்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இந்த தண்டனைகள் எல்லாம் பெண்களுக்கு உண்டது. நம்ம விரல்னாலே நம்மளை கிழித்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். எதுக்கு அந்த நேரத்தில் சுபான்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்க? அடுத்த ஆட்ட பேசுகிற உலகத்தில் விஷயமா இல்லை. மார்க்க விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் பேசலாம், அல்லது மார்க்கத்தில் தடை இல்லாத உலக விஷயம் எவ்வளோ இருக்கிறத. வியாபாரத்தை பேசுங்க, எப்படி சம்பாதிக்கிறேன்னு பேசுங்க, எப்படி நிர்வாகம் பண்ணுறேன்னு பேசுங்க, எவ்வளோ பொது விஷயங்கள் இருக்கிறது. அல்ல அரசியல் நிலையை பற்றி பேசுங்க, மார்க்க தடுக்காத வகையில் என்ன செய்யுங்க, அதை பேசுங்க. பேசுகிறதுனால அடுத்த ஆளை பற்றி பேசுகிறது தானா? இது பெண்கள்கிட்ட. ஆண்கள்கிட்ட பேசுனா ஒரு 10% புறம் பேசிக்கிடுவாங்க. பெண்கள்கிட்ட பேசுனா 90% புறமும் 10% செய்தியும் தான் இருக்கும். அடுத்த ஆளை பற்றி 2 பெண்கள் சந்தித்து விட்டால் இன்னொரு ஆளை பற்றி பேசாமல் அவங்க களைய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஈமான்? இது எப்படி நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியும்? இதெல்லாம் வேறு சமுதாயத்தில் இருந்தது. பெண்களுக்கே உள்ள பழக்கமாக இல்லை, படைச்சு தரல, நம்மளா உண்டாகி கொண்டது தான். ஆண்கள் வேலை வெட்டிக்கு போகிறதுனால அந்த மாதிரியானது மறைஞ்சி விட்டது அவங்கள்ட்ட. வீட்டுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால மண்டையில் தேக்கி வச்சதில் அடுத்த அளவு தானே என்ன செய்வது? கொட்டுவது. புறம் பேசுறதுக்கே புறப்பட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறது. நேரம் போகாமல் என்ன செய்வது? போய் புறம் பேசணும் என்று அடுத்த வீட்டுக்கு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறது. அதனால் இந்த புறம் பேசுவது என்பதை சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பயங்கரமான ஒரு ஈமான் அற்ற ஒரு விஷயமாக போய்விடும். அதனை பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் நமக்கு என்ன சொன்னாங்க? 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அந்த 23 வருஷம் தாவ சாறு பிழிந்து ஆற்றிய உரை தான் இறுதி பேருரை. இறுதி பேருரைன்னா 23 வருஷமாக என்ன சொன்னாங்களோ அந்த சாராம்சத்தை எல்லாம் உள்ளடக்கி அதனுடைய நிலைமையை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? கடைசி பேருரையில் சொல்லி ஹஜ்ஜுடைய உரையில் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த உரையில் முக்கியமாக குறிப்பிட்றாங்க. என்ன செய்கிறாங்க? இன்ன திமாக்கும், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிர்கள், திமான ரத்தம், ரத்தம்னா உயிர், உங்களுடைய உயிர்களும், அம்பாளுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்களும், ஆறாளுக்கும் உங்களுடைய மான மரியாதைகளும், பையனுக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் ஹராம். அடுத்தவனுடைய பொருள் உங்களுக்கு ஹராம், அடுத்தவனுடைய உயிர் உங்களுக்கு ஹராம்னா எடுக்கக்கூடாது, கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தவனுடைய உயிர் உங்களுக்கு ஹராம், அடுத்தவனுடைய காசு உங்களுக்கு ஹராம், அவனை விரும்பி தந்தாலே தவிர அது ஹராம். அதே மாதிரி அடுத்தவனுடைய மானமும் உங்களுக்கு ஹராம். மானத்தை கெடுக்கிறது உங்களுக்கு ஹராம். எந்த மாதிரி ஹராம் என்ற எந்த மாதிரி ஹராம்னா தடுக்கப்பட்டது அர்த்தம் இருக்கிறது. புனிதம்ங்கிற அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம், புனிதமான பள்ளிங்கிறோம்ல, அந்த மாதிரியான அர்த்தம் இருக்கிறது. புனிதம் என்றும் இதுக்கு சொல்லிக் கொள்ளலாம், ஹராம் தடுக்கப்பட்டது என்றும் சொல்லிக் 2 அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் காட்டுறாங்க. ஹராம்னா புனிதம்னா என்ன மாதிரி புனிதம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண புனிதம் இல்லை. ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இது என்ன ஊர் தெரியுமா? புனிதமான ஊர். மக்காவுல வச்சு தானே சொல்கிறாங்க. இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த ஊரில் இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம், ஹஜ் மாதத்தில் பேசுகிறாங்க. இந்த ஊரே புனிதம்,
அந்த ஊரில் 12 மாதத்தில் இந்த 12 துல்ஹஜ் மாதம் மட்டும் கூடுதல் புனிதம். ஏன்னா அங்கே கூடுதலான வணக்கம், சிறப்பு வணக்கங்கள்லாம் அந்த மாதத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அந்த ஹஜ்ஜுடைய அரபா பேர் இருக்கிற அந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதிரி இது புனிதம். அடுத்தவனுடைய உயிர் புனிதமாக கருதுனா, ஆகா ஹரம் ஷரீஃபில் இருந்து அதனுடைய புனிதத்தை கெடுக்குவோமா? வெளியில் தப்பு தவறு செய்கிறவங்க கூட காபத்துள்ளா நுழைஞ்சிடா தப்பு செய்வானா? செய்ய மாட்டான். ஏமாத்தவன் அங்கே வச்சு ஃப்ராட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ அந்த இடத்துன்னு வந்தவொடனே நீங்கள் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லையா? அந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், பிறருடைய உயிர் அம்மா அடி தொடக்கூடாது, பிறருடைய ரத்தத்தை சிந்தவே கூடாது, பிறருடைய பொருளாக தொடவே கூடாது, பிறருடைய மானமாக கை வைக்கவே கூடாது என்று இதான் 23 வருஷ போதனை. அந்த சாறு பிழிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எப்படி நம்ம புறம் பேச முடியும்? அந்த அதை சொல்கிறது தான் இந்த மார்க்கம் வந்தது. சும்மா தொழுகை நம்ம மட்டும் சொல்லித்தருக வந்தது. மனித குலத்தை படைத்து மனிதனுக்கு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தான் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவத்தோடு அல்லாஹ் மன்னித்து விடுவான், மனிதர்களுக்கு செய்கிறதெல்லாம் மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்கணும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 வருஷ சாராம்சத்தை உரையில் சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 67வது ஹதீஸ் நிறைய இடத்துல இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹராம். ஒரு முஸ்லீம் முழுமையாகவே அடுத்த முஸ்லீமுக்கு ஹராம். முஸ்லீம் முழுமையாக, ஒரு முஸ்லீம் முழுமைன்னா என்ன அர்த்தம்? அந்த முழுமையை விளக்குறாங்க. தமஹு மாலுஹு வயிர்துஹு, அவனுடைய காசு, அவனுடைய மானம், அவனுடைய செல்வம், இது எல்லாமே ஹராம். ஒரு முஸ்லீமுடைய அனைத்துமே அடுத்தவனுக்கு ஹராம், தொடவே கூடாது என்று இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்களே. அந்த மானம் என்பது எது அடங்குறது? புறம் பேசுவது அடங்கும். அப்போ இந்த புறம் பேசுதல் என்பது சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நாம் சிந்தித்து பார்த்து கொஞ்சம் சிரமப்பட்டு என்ன செய்யணும், அதுகளை எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு இது அரவாணி, ஆணு பெண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அப்போ பெண்கள் மனைவிமாரெலாம் இருக்கும்போது இந்த செய்தியை பேசுகிறார். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தாயிஃப் நமக்கு எல்லாம் வெற்றி தருவானையானால் தாயிஃபில் ஒரு ஆளை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பேசிகிட்டு இருக்காரு, பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் உட்காந்து குடும்பத்தார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. என்ன அந்த ஆள் என்ன பேசினார்? பெரிய விஷயமெல்லாம் பேசலை. தாயிஃபில் ஒரு பொம்பளை இருக்கிறான், அவளுக்கு 4 மடிப்பு. நடந்து போனால் என்ன செய்யும், அது 4 முன்பக்கம் ஒரு 4 மடிப்பு தெரியும், பின்பக்கம் பார்த்தா 4 மடிப்பு தெரியும். ஒரு கொழுப்பா உண்டா ஒரு பெண் இருப்பா போல இருக்குது. இந்த பொம்பளை உங்களுக்கு காட்டுறேன், டிஃப்ரெண்ட்டான டைப்பில் அந்த பெண் இருக்குது, அந்த பொம்பளை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறார். சின்ன ஒரு விஷயந்தான், அந்த பொம்பளை யாருன்னு கூட தெரியாது. நான் தாயிஃபில் அந்த பொம்பளை நான் பார்த்துருக்குறேன். அல்லாஹ் உங்களுக்கு தாயிஃப் நகரத்தை வெற்றியாக்கி தந்தானே, ஆனால் அப்போ நீங்கள் தாயிஃபுக்கெல்லாம் சாதாரணமாக போவீங்க. அப்படி போகும் பொழுது அந்த பெண்ணை நான் உங்களுக்கு காட்டுகிறேன்னு சொல்கிறார். இது ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயமா இது? ஆனால் பெரிய விஷயம் மார்க்கத்தில். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் கோவம் இந்த மாதிரியான ஆட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வேண்டாம், நாடு கடத்தவும் செய்தால் ஒரு அறிவிப்பில் இந்த மாதிரி சொன்ன ஆளை நாடு கடத்தி விட்டு விட்டார்கள். அப்போ தாய்க்குள்ள ஒரு பொம்பளை அப்படி இருந்தால் உனக்கு என்ன, இது எதுக்கு நீங்கள் ஒன்று வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிற? அப்போ பெண்ணுடைய பெரிய பயங்கரமான குற்றத்தை எல்லாம் அவர் சொல்லலை, உடல் அமைப்பை தான் சொல்கிறார். உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொழுப்பு இருந்தால் என்ன செய்ய, மடிப்பாக போடும்ல, 4 மடிப்பு, முன்னாடி 4 மடிப்பு, பின்னாடி 4 மடிப்பு இருக்குது அந்த பொம்பளைக்கு. அந்த பொம்பளை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கைலானுடைய மகள் தகவன் பேரெலாம் சொல்கிறார். இந்த அரவாணி, அந்த அரவாணிலாம் உங்கள்கிட்ட வரவே கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? இவர் செஞ்ச குற்றம் என்ன? இந்த விஷயத்தை பேசுனது தான். வேறு மார்க்க விஷயம் தொழுகணும் அதை பேசலை. பேசுகிற விஷயம் என்ன பேசியிருக்குன்னா, இன்னொரு பொம்பளையை பற்றி, இந்த மாதிரி உடல் அமைப்பை பற்றி ஒரு கேலியான ஒரு தன்மையில் அது குறிப்பிடுகிறார். இது புகாரியில் 4324வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறம் பேசும் விஷயத்தில் கடுமையான போக்கை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் புறம் பேசுதல் என்பது நம்முடைய அமலை அழிக்கும், நம்முடைய நரகத்தில் கொண்டே சேர்க்கும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு கொண்ட நம்ம ஆமிஷ திங்கிறதா அல்லாஹ் சொன்னால் சும்மா தண்டனை இல்லாமல் விடுவானா?
அவ்வளோ பெரிய தண்டனை அதை கிழிக்கிறது, தன்னை தானே கிழித்து கொண்டு செய்து பிறநாளை கிழிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்டனை நரகத்திற்கு போவதோடு சேர்த்து கூடுதல் சிறப்பு தண்டனையாக இதெல்லாம் இருக்குது என்று பயந்து ஆண்களும் பெண்களும் பிறரை பற்றி தேவைக்கு பேசலாம். இந்த ஹதீஸில் கூட பேசணும்ல, அவர் சரியில்லை சரியில்லைண்டு எதுக்கு பேசுகிறோம்? மார்க்க விஷயம் அந்த தெரிஞ்சால் தான் அந்த அமல் செய்வதா இல்லையா என்று முடிவெடுக்க முடியும். அதுக்காக வேண்டி ஹதீஸ் கலையில் அவர் பலவீனம், அவர் குறைபாடு உள்ளவர்னு பேசுறது பகையா? அவரை குறை சொல்லணும் ஒருக்கா சொல்கிறோம், அது நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தேவை துன்யாவுக்கோ ஆகரத்துக்கோ தேவை உள்ள விஷயங்களை பற்றி பேசினால் அது அனுமதிக்கப்பட்ட புறம். அது இல்லாமல் மற்றவர்களை பற்றி குறையாக பேசினோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் கடுமையாக வெறுக்கப்படுகிற குற்றம் என்பதை உணர்ந்து இதிலிருந்து விடுபட்ட நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.